வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளப்பெருக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாகூர் பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தீவுகளாக மாறியுள்ளன. புதுச்சேரியில் மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்லலாம் என புதுவை மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளப்பெருக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் வீடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. இதனால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பல்வேறு கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்படுவதை பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் சாலைகளை கடந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளையும் பார்வையிட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் கிராமத்தில் உள்ள மேம்பாலத்தில் பொதுமக்களுடன் பார்வையிட்டார். சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் வீடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. இதனால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழை நீர் ஆர்ப்பரித்து ஓடியதால் கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக மழை நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் ஊசுடு ஏரி செல்லிப்பட்டு படுகை அணையும் பார்வையிட்டார். தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் பாலத்தில் நின்று அதிகாரிகளுடன் பார்வையிட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்பட்ட மழை சேதத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் சங்கராபரணி ஆற்று ஓரம் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் வசதிகளை செய்து கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பாகூர் பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தீவுகளாக மாறியுள்ளன. சாத்தனூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட 1.70 லட்சம் கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கரையோரத்தில் உள்ள புதுச்சேரி பகுதிகளான இருளஞ்சந்தை, குருவிநத்தம், பாகூர், கொம்மந்தான்மேடு, ஆராய்ச்சிக்குப்பம், சோரியாங்குப்பம் கிராமங்களில் புகுந்தது. 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பாகூர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனித்தனி தீவுகளாக மாறியுள்ளன. வெள்ளத்தில் இருந்து தப்பிக்க பலர் வீட்டின் மாடிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். வீடுகளில் இருந்து வெளியேறியவர்கள் முகாம் மற்றும் அருகில் உள்ள உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரி கடலூர் சாலையை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள், தேசிய பேரிடர் மீட்பு படை, போலீசார் மற்றும் இளைஞர்கள் துணையுடன் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்லலாம் என புதுவை மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை கடந்த 25ஆம் தேதி அறிவித்திருந்தது. இதையடுத்து பெஞ்சால் புயல் உருவானதை அடுத்து மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் புயல் மரக்காணம் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு கரையை கடந்தது. வானிலை மைய எச்சரிக்கைகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளன. இதையடுத்து மீனவர்களுக்கான தடையை மீன்வளத்துறை திரும்ப பெற்றுள்ளது. இது குறித்து புதுவை மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட தமிழக மற்றும் புதுச்சேரி கடலோர மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் எச்சரிக்கை ஏதும் இன்று விடுக்கப்படவில்லை. எனவே புதுச்சேரி மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
மலற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் சரிவர கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தென்பண்ணை ஆற்றில் இருந்து கிளை ஆறாக பிரியும் மலற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்று ஓரமாக உள்ள புதுவை கிராமங்களான பண்டசோழநல்லூர், வடுவக்குப்பம், மணமேடு, கடுவனூர், கரையாம்புத்தூர் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கி தத்தளித்து வருகின்றன. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு பாலத்தின் இரு கரை ஓரங்களிலும் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். டிராக்டர் உதவியுடன் தமிழக பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புதுவை பகுதிக்கு வந்து காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்கின்றனர். வெள்ள நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் புலம்பி வருகின்றனர். மேலும் கொங்கம்பட்டு, பண்டசோழநல்லூர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு உள்ள நிலையில் பொதுமக்கள் ஆபத்து உணராமல் மீன் பிடித்தும் குளித்தும் வருகின்றனர். புதுச்சேரியில் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இந்நிலையில் புயல் கரையை கடந்து விட்டாலும் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து தொடர் கனமழை மற்றும் பாதிப்பு காரணமாக புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாளை டிசம்பர் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற இருந்த புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வுகள் இளநிலை மற்றும் முதுநிலை ஒத்தி வைக்கப்படுவதாகவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் தேங்கிய மழைநீர் 24 மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர் என பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் புயல் சீற்றம் காரணமாக தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த வெள்ளத்தை பொதுப்பணித்துறை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தது. 45 மோட்டார் பம்பு செட்டுகள் மூலம் மழைநீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டது. வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் சூழ்ந்த வெள்ளம் மோட்டார் பம்ப் செட்டுகள் மூலம் மழைநீர் வெளியேற்றப்பட்டு மின் பகிர்வு சரி செய்யப்பட்டது. புதுச்சேரி பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஜெனரேட்டர்கள் மூலம் மின் மோட்டார்கள் இயக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மழை சூழப்பட்ட பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் வளாகங்களில் அனைத்திலும் மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசின் அனைத்து துறைகளின் ஒருங்கிணைப்பால் அனைத்து பகுதிகளிலும் தேங்கிய மழைநீர் 24 மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணமேடு பகுதியில் வெள்ளம் பாதித்த இடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வில்லியனூர் சப் கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையினால் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பியுள்ளன. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் உள்ளே புகுந்துள்ளது. தொகுதியில் உள்ள அநேக இடங்களில் விவசாய பயிர்களான கரும்பு, நெல், வாழை உள்ளிட்ட பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் தேங்கி சேதமடைந்துள்ளன. மேற்கொண்டு சாலையில் மரங்கள் விழுந்து உள்ளது. சாலையில் விழுந்த மரங்களை நெட்டப்பாக்கம் ஆணையர் ரமேஷ் மற்றும் ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து வருவாய்த்துறை அதிகாரிகள், மின்துறை ஊழியர்கள் அனைவரும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் மணமேடு பகுதியில் வெள்ளம் பாதித்த இடங்களை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வில்லியனூர் சப் கலெக்டர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். புதுச்சேரியில் மழை பாதிப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என நாடாளுமன்ற செயலருக்கு வைத்திலிங்கம் எம்பி கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி வைத்திலிங்கம் எம்பி நாடாளுமன்ற செயலருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த 30ஆம் தேதி முதல் 1ஆம் தேதிகளில் கரையை கடந்ததால் புதுச்சேரியில் 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. இதனால் பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 தினங்களாக பல பகுதிகளில் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. உணவு, தண்ணீர், பால் பாக்கெட் உள்ளிட்டவை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக மழை நீர் உள்வாங்கவில்லை. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் தலையிட்டு மழை பாதிப்பு மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள கூடுதல் மீட்பு குழுவினரை புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதற்காக புதுச்சேரிக்கு தேவையான நிதியை உடனே வழங்கிட வேண்டும். மேலும் இது தொடர்பாக லோக்சபாவில் விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பொம்மையார்பாளையம் அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அடையாளம் கண்டு நெறிமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையின் காரணமாக பொம்மையார்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் ராஜராஜேஸ்வரி மகளிர் கல்லூரி அருகே உள்ள பெரிய பாளையத்தம்மன் ஓடை இந்த கனமழையால் நிரம்பியது. மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் ஏற்படும் மழை நீர் பெரிய பாளையத்தம்மன் ஏரியிலிருந்து பொம்மையார்பாளையம் பெருமாள் கோவில் அருகே உள்ள வாய்க்கால் வழியாக கடலுக்கு மழை நீர் செல்ல வேண்டும். தற்பொழுது வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்பின் காரணமாக மழை நீர் கடலுக்கு செல்ல முடியாமல் அங்கேயே தேங்கி நிற்கின்றது. ஏரியிலிருந்து வரும் ஓடையின் ஓரங்களில் ஆக்கிரமிப்புகளால் கட்டப்பட்ட வீடுகளால் மழை நீர் பள்ளத்தை நோக்கி ஓடி வர முடியாமல் அங்கேயே குளம் போல் தேங்கி வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. ஓடையில் செல்ல வேண்டிய மழை நீர் நாலாபுறமும் காட்டாற்று வெள்ளம் போல் பாய்ந்து ஈசிஆர் சாலை ஒட்டி உள்ள பொம்மபுர ஆதீன மடத்தின் காம்பவுண்ட் சுவரை உடைத்துக் கொண்டு மழை நீர் மடத்துக்குள் புகுந்தது. இதனால் மடத்தை சுற்றி அமைக்கப்பட்ட 7 அடி உயரம் 86 அடி நீளம் கொண்ட காம்பவுண்ட் மதில் சுவர் சரசரவென கீழே விழுந்தது. மழை நீர் மடத்துக்குள் புகுந்து அங்குள்ள பொருட்கள் அனைத்தும் நாசமாகின. எனவே ஏரி ஓடை ஒட்டி உள்ள பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்துள்ள கட்டிடங்களை அடையாளம் கண்டு வருவாய்த்துறையினர் நெறிமுறைப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெங்கல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் புதுச்சேரி வெள்ளக்காடானது. குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகள் மழை நீரால் சூழப்பட்டன. இதனால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலவியது. தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் 8க்கும் மேற்பட்ட ராட்சத மோட்டார்களை கொண்டு மழை நீரை விரைவாக அகற்றினார். இதனால் அந்த பகுதிகள் தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் நேற்று பால், பிரெட் உணவு வழங்கிய ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் இன்று அனைத்து குடும்பத்தினருக்கும் உணவுப் பொருட்களை கொண்ட தொகுப்பினை வழங்கினார். தொழிலதிபர் மார்டினின் துணைவியார் தலைமையில் ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் மார்டின் அறக்கட்டளை மூலம் காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் மார்டின் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு அதிமுக தொகுதி செயலாளர் கமல்தாஸ் பால், பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். பெஞ்சல் புயல் காரணமாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களை தட்டாஞ்சாவடி அதிமுக செயலாளர் கமல்தாஸ் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தொடர் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கமல்தாஸ் வழங்கி வருகிறார். குறிப்பாக வினோபா நகர், பொய்யாகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டும் மழையில் கமல்தாஸ் உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் நாகமணி, அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில கலை பிரிவு துணை செயலாளர் தயாளன், பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன், தொகுதி இணை செயலாளர் வீரமுத்து உட்பட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் ஊரில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வீடூர் அணை திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் பிரிந்து செல்லும் கிளை ஆறான மலட்டாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு டிஎன் பாளையத்தில் உள்ள 800க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. கடந்த 30 வருடங்களாக மலட்டாற்றில் ஓரம் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதனை நிறைவேற்றாத நிலையில் தற்பொழுது வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்துள்ள வீடுகளில் இருக்கும் மக்களை தேசிய பேரிடர் குழுவினர் படகுகள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மணவெளி தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அதிமுக மாநில துணை செயலாளரும் குமுதம் புருஷோத்தமன் உணவு வழங்கினார். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் புதுச்சேரி முழுவதும் மிகுந்த பாதிப்படைந்துள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மணவெளி தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் உணவுப் பொருட்களையும் வழங்கினார். அதன் ஒரு பகுதியாக டிஎன் பாளையம், நோனாங்குப்பம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு பால், பிரெட், பிரியாணி போன்றவைகளை வழங்கினார். அப்பொழுது தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி சிவக்கொழுந்து, ரமேஷ் ஆகியோர் கொட்டு மழையில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரியில் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் லாஸ்பேட்டை தொகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து, ரமேஷ் ஆகியோர் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் தொடர் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொட்டு மழையில் வழங்கினர். குறிப்பாக ஜீவானந்தபுரம், பெத்துசெட்டிப்பேட், சாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டு மழையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, ரமேஷ் ஆகியோர் பார்வையிட்டு உணவுப் பொருட்களை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஆதி திராவிட நலத்துறையில் பணிபுரியும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விடுதிகளில் பணிபுரிந்து வரும் முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் தங்களை உதவி சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்கள் பதவியில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்த நிலையில் அவர்களின் கோரிக்கையை ஏற்று 5 முழுநேர தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதலமைச்சர் துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 5 முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் சமையல்காரர் மற்றும் உணவு பரிமாறுபவர்களாக பணி நிரந்தரம் செய்யப்பட்டு அதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெங்கல் புயல் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பில் சிக்கியவர்களை திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சின்னப்பேட், கொத்தபுரி நத்தம், சன்னியாசிக்குப்பம் பேட், திருபுவனை பாளையம், கஸ்தூரிபாய் நகர், சிலுக்காரிபாளையம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பல கிராமங்களில் பெங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி பலரது வீடுகளில் தண்ணீர் புகுந்த நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி குடிசை வீடுகளுக்கு தார்பாய், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினார். மேலும் அதிக பாதிப்புகளில் சிக்கிய குடும்பங்களுக்கு அரசு மூலம் உரிய நிவாரணம் பெற்றுத்தர ஏற்பாடு செய்வதாகவும் உறுதி கூறினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், கிராம தலைவர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். வெள்ளத்தால் மூழ்கியுள்ள கிராம பகுதிகளை பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆறு, மலட்டாறு ஆகியவற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தெட்டப்பாக்கம், பாகூர், ஏம்பலம், பண்டசோழநல்லூர், வடுவக்குப்பம், மணமேடு, கரையாம்புத்தூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதனிடையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், அரசு நிவாரணம் அறிவித்த நிலையில் இந்த நிவாரணம் போதாது என்றும் அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை உயர்த்தி அறிவிக்க வேண்டும், கடுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு 35,000 ரூபாய் நிவாரணமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் அனைவருக்கும் சமமாக நிவாரணம் அளித்துள்ளது எந்த விதத்தில் நியாயம் என்று அரசுக்கு கேள்வி எழுப்பிய அவர், உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். பெஞ்சல் புயல் அன்று வேலைக்கு சென்ற இளைஞர் 3 நாட்கள் கழித்து வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ராஜாஜி நகரை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள டேட்டாபேட்டிக்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இதனிடையில் கடந்த சனிக்கிழமை பெஞ்சல் புயல் அன்று வேலைக்கு சென்ற ஸ்ரீனிவாசன் நிறுவனத்தில் இருந்து 3 மணிக்கு வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் வீட்டுக்கு வரவில்லை. இதனால் அச்சமடைந்த அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடிய பிறகு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் காணாமல் போன சீனிவாசனை கடந்த 3 நாட்களாக தேடி வந்தனர். இந்த நிலையில் அண்ணா நகர் வாய்க்காலின் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதி மக்கள் உருளையம்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் வாய்க்காலில் சடலமாக கிடந்தது சீனிவாசன் என்பது தெரியவந்தது. புயல் காரணமாக மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு இருந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலைக்கு சென்ற இளைஞர் 3 நாட்கள் கழித்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் பூரணகுப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பம்பா வாசா ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் பூரணகுப்பம் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பம்பா வாசா ஐயப்ப சுவாமிக்கு மகா உற்சவம் நடைபெற்றது. அதனை முன்னிட்டு காலை கணபதி ஹோமம் மற்றும் ஐயப்ப சுவாமிக்கு பால், சந்தனம், பன்னீர், விபூதி, நெய் அபிஷேகங்கள் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று உற்சவ மூர்த்தியின் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சரண கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பம்பா வாசா ஐயப்பா சேவா சங்கத்தினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். வயநாடு மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி இமாலய வெற்றி பெற்றதை தொடர்ந்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தலைமையில் நிர்வாகிகள் வயநாடு தொகுதியில் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். கேரளா மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி இமாலய வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து வயநாடு தொகுதிக்குட்பட்ட கல்பட்டா, சுல்தான் பச்சேரி, மானந்துவாரி, முக்கம், வண்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்ற பிரியங்கா காந்தி நன்றி தெரிவித்தார். அப்பொழுது பிரியங்கா காந்தியை வெற்றி பெற செய்த மக்களுக்கு ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தலைமையில் துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் பேரவை நிர்வாகிகள் துண்டு பிரசுரங்களை வழங்கி நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு மற்றும் ஆனந்த பத்மநாபன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் உடனிருந்தனர். வயநாடு மக்களவைத் தேர்தலின் பொழுது பிரியங்கா காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவையினர் வயநாடு தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளப்பெருக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். சங்கராபரணி ஆற்று வெள்ளத்தை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்தார். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாகூர் பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தீவுகளாக மாறியுள்ளன. புதுச்சேரியில் மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்லலாம் என புதுவை மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.